சுரக்காய் பொரியல். சுரக்காய் பொரியல் பாருங்கள், யாராக இருந்தாலும் எந்த வியாதியும் குணப்படுத்த முடியும், உடம்பை சொக்க தங்கமாக மாற்ற முடியும். சுரக்காயை பொடி பொடியாக வெட்டிங்க. இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. வாயில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீள நீளமாக வெட்டிக்கணும். ஏன்னா நம்ம வேக வைக்க போகிறது இல்லைங்க, இது அப்படியே பச்சையாக தான் சாப்பிட போகிறோம். இயற்கை உணவு எல்லாருக்கும் ஒத்து வருமானா அப்படிலாம் சொல்ல முடியாது. யாருக்கு செரிக்குதோ, யாருக்கு பிடிக்குதோ, யாருக்கு ஒத்து வருதோ, அது நீங்கள் ஒரு தடவை நேரடியாக பயிற்சிக்கு வந்தால் தானே நாங்கள் செஞ்சு கொடுப்போம், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். அதனால் எல்லாருக்கும் ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. பிடிக்கணும், முதல்ல டேஸ்ட்டு பிடிச்சி போகணும். சரி, நீங்கள் தேங்காய் துருவல் அடுத்து தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் சேர்த்து கூட வேர்க்கடலை சேர்த்துக்கிறோங்க. நிலக்கடலை சேர்க்குறோம் பாருங்கள். எல்லாம் 2 to 3 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஆமாங்க. மிளகுத்தூள் உணவு ரெடி பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ நேரம், எவ்வளோ சீக்கிரம் ஆகுது பாருங்கள். சமையலுக்கு டைமே கொஞ்சம் தான். சீரகத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள். இது கூட வந்துங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா சுவை கூடும். பாருங்கள், இப்போ எல்லாம் கலக்கிறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் கூட ஆகலை. ஒரு நிமிஷத்தில் உணவு ரெடி. தக்காளி சேர்த்துக்கணும். ஒரே நிமிடத்தில் பொரியல் ரெடி. சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுவையாகவும் மனமாகவும். உப்பு வந்து இது போடாமையே சாப்பிட்லாங்க. உப்பு போடாமையே இது டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காய்க்கு உப்பு தேவையில்லை. சுரக்காய் பசும் பொரியலுக்கு உப்பு தேவையில்லை. இல்லை யாராவது விருப்பப்பட்டால் ஆட் பண்ணணும். உப்பு சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து சாப்பிடும்போதும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், உப்பு இல்லாமல் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது அப்படிப்பட்ட உணவு. இந்த உணவு சுரக்காய் பொரியல். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. வாய்ப்பு இருந்தால் நேரடியாக வாங்க, உங்கள் எல்லாரையும் குணப்படுத்துகிறோம். நீங்கள் பல மருத்துவங்களை தேடி போகிறீங்க, உங்கள் உடம்புலையே உங்களை குணப்படுத்துறதுக்கான பக்குவம் இருக்குது. அதுதான் உங்களுடைய ரத்தம். சுத்தமான ரத்தம் உருவாகணும்னா இயற்கையான பொருள்களை எப்படி சாப்பிடணும். வாழ்நாள் முழுக்க இயற்கை உணவு சாப்பிடணுமா அப்படிலாம் சாப்பிட வேண்டியதில்லை. குணப்படுத்திக்க இயற்கை உணவு சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு நேரம் இயற்கை உணவு, ஒரு நேரம் சமையல் உணவு, அப்புறம் அப்படியே பழகிக்கோங்க. சமையல் உணவுலேயே சில நல்ல உணவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லித்தர்றேன். வாங்க. இப்போ வீடியோவில் வர்றது மட்டுமே இயற்கை உணவு இல்லைன்னா எவ்வளவோ இயற்கை உணவுகள் இருக்குது. விதவிதமாக புதுசாக நிறைய வீடியோக்களும் தர்றேன். நேரடியாக வாங்க, கற்றுக் கொடுக்குறோம். நல்லதுங்க.